செங்கோட்டையன் அவருடைய வீட்டுக்கு வந்து முன்னாள் எம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வழக்கமா சந்திக்கிறாங்க. இன்னைக்கு அதிக அளவுக்கு சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு சென்னையில வந்து நாளைக்கு டெல்லி போட்டுருவாங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்று வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்று வருகிறது. அதை சிறந்த முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். ஒரு சில தேவையில்லாத செய்திகளை எல்லாம் வேண்டும் என்று பரப்பி கொண்டிருப்பது விஷம பிரச்சாரம் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். கட்சி மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எங்கள் வீட்டுக்கு 10 பேர் வருவாங்க. மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களை தேடி மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வருவார்கள். இதெல்லாம் வந்து மக்கள் தலைவர்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் தொண்டர்களுக்கு தொண்டர்கள் வருவதும் பொதுமக்கள் வருவதும் இயல்பான ஒன்றுதான். இதெல்லாம் வந்து உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு இந்த கட்சி தீர்வுதான். மற்றபடி வந்து அண்ணன் தம்பிகள் பிரச்சனையை பொது வழியில் வைத்து விவாதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்ல போகட்டும். நீங்க வந்து அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தியை பற்றித்தான் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போனார். நாங்கள் புதிதாக கட்டி எழுப்பியிருக்கிற இந்தியாவின் தலைநகரில் எழுப்பியிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிடத்துக்கு சென்றார். அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தார். அவரோடு முன்னணி தலைவரோடும் இருந்தார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். துணை பொதுச் செயலாளர் தலைமை நிலை செயலாளர் இருந்தார். இவர்களோடு அவர் என்ன தமிழ்நாட்டின் நலன் கருதி சந்தித்தார் என்கிற கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்தை தான் நாங்கள் மீண்டும் பதிவு செய்கிறோம். இது குறித்து பொதுச் செயலாளர் தான் எதிர்கட்சி தலைவர் தான் முடிவு செய்யும். கூட்டணி குறித்து இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி குறித்து பேசுவதற்கு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. தேர்தல் நெருங்கத்தான் இதற்கான விடை தெரியும். ஆக தேர்தல் நெருக்கத்தின் போதுதான் இந்த கூட்டணி குறித்து தலைமை கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் உரிய முறையிலே அறிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.